என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன். அப்பனிடத்தில் சந்தோஷமான செய்தி. இதனை கேட்டு என் பிள்ளை காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கான நல்ல செய்தியோடு உன் அப்பன் இப்போது வந்திருக்கின்றேன். இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் நேரம் என் பிள்ளை நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி கொதிக்கத்தான் செய்வாய். உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள், இந்த வாழ்க்கை, உனக்கான துன்பங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ சேராக சேர்த்து வைக்க உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்போது இந்த கருப்பனின் கட்டுக்குள் இருக்கின்றார்கள். இவர்கள் யாரென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும் போது எப்போதும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை உனக்கு தந்து கொண்டிருப்பார்கள். இப்போது உனக்கு மேலும் மேலும் பல விஷயங்களையும் செய்வினைகளையும் செய்து உன்னை அழிக்கவும் துணிந்து விட்டார்கள் அல்லவா? இவர்கள் மேலும் இவர்களை விட்டு வைக்க உன் கருப்பனுக்கு மனம் வருமா? அப்பன் அதை செய்துவிடுவேன் என என் பிள்ளையே கருப்பன் ஒருபோதும் இந்த போன்ற விஷயத்தை அனுமதிக்கவும் மாட்டேன். நாம் அதவரிக்கவும் மாட்டேன். என் பிள்ளையே, செய்கின்றவர்களுக்கு கூட அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்ற எண்ணம் வரக்கூடாது. அது வந்தாலும் இந்த கருப்பன் அதை செய்ததை அவர்களின் நன்மைக்கு மறைந்து விட்டது. அந்த தீமைக்கு தண்டனையை கொடுக்க புறப்பட்டு விட்டேன் என்பதுதான் உண்மை. யாரும் யார் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலும் நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் என் பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களுக்கும் உன்னை அழிக்க நினைத்தவர்களுக்கும் தண்டனை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று உனக்கான நன்மைகளையும் நான் உன்னை இடத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கின்றேன். உனக்கு என்ன நடந்துவிட்டது, இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு நடந்துவிட்டது என்று எண்ணி நீ பதற்றப்பட்டாயோ, எப்பேற்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அந்த விஷயத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை உன் அப்பன் கருப்பன் எனக்கு இருக்கின்றதல்லவா? அதனால் நான் இன்று என் கடமையை சரியாக செய்ய வந்துவிட்டேன். என் பிள்ளைக்கு இது போன்ற ஒரு சக்தி கிடைத்து விட்டது போதும் என்று ஏற்கனவே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால் உனக்குள் இருக்கின்ற இந்த நல்ல செய்தியை உன் மனதிற்கு கொண்டு வந்து சேர்க்க உன் அப்பன் இன்று தயாராகி விட்டேன். என் குழந்தையே, செய்வினைகளை செய்தது யார் என்று உனக்கு இன்னும் சரியாக பிடிபடவில்லை அல்லவா? அப்பன் சொன்ன பிறகு நினைத்தாய், இப்படியெல்லாம் இவர்களால் செய்ய முடியுமா? நான் இவர்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன்? இவர்கள் என்னை ஏன் இப்படி ஒரு இடத்தில் தான் தள்ளிவிட முயற்சி செய்கின்றார்கள் என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, பொறுமைகளும் போட்டிகளும் இங்கு அதிகமாக இருக்கின்றது. பொறுமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் நடத்துவதற்கு அனுபவித்தது கிடையாது. தன்னை விட மற்றொருவன் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் எப்போதும் இவர்களுக்குள் வேரூன்றி இருக்க வேண்டும். நாம் நினைத்ததை மட்டும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் நான் கொடுப்பதனால் அது தமக்கானது தானே வந்து சேரும் என்ற எண்ணம் துளி அளவு கூட அவர்களுக்கு இல்லை. தம்முடைய வருங்கால சந்ததிகள் இதனால் பாதிக்கப்படுகிறார்களே என்கின்ற எண்ணம் ஒரு நொடிபொழுதிலும் அவர்களுக்கு வரவில்லை. இப்போதெல்லாம் இருக்கின்ற மனிதர்கள் தன்னை பற்றி மட்டும்தான் சிந்திக்கின்றார்கள். தன்னுடைய சந்ததியை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. நாம் பட்ட கஷ்டத்தை போல அவர்களும் பட்டு தெளிவிடட்டும் என்று நினைக்கின்றார்கள். அதே நேரத்தில் தாம் பட்ட கஷ்டத்தை தான் குடும்பம் அனுபவித்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களுக்கும் இதுதான் இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வந்துவிடும். எப்பேற்பட்ட இன்னல்களுக்கெல்லாமே இந்த வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடலாம். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு மட்டும் எப்போதும் நீ மனதளவில் நம்பிக்கையும் வருகின்றதை கொடுக்கக்கூடாது. கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, கருப்பன் எப்போதும் உன்னை பற்றி உன்னை மட்டும் சிந்திக்காதே.
உன்னை சார்ந்தவர்களையும் பற்றி சிந்தி. நீ செய்த தவறு அவர்களை பாதிக்கும் என்று நான் சொல்கிறேன். நல்லது செய்யும்போது அந்த புண்ணியம் எப்படி அவர்களுக்கு சென்று சேர்கிறதோ அதே போல நீ தவறு செய்யும்போது அந்த பாவம் அவர்களை சென்று சேர்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த வாழ்க்கை என்றும் உனக்கான நன்மைகளையும் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் கைகளில் பல நல்ல மாற்றங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் கண்டு என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நினைத்து நினைத்து நீ சந்தோஷம் அடையதான் போகின்றாய். மனதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமென்றே செய்கின்ற காரியங்களால் இப்படி ஒரு நிலைமை உனக்கு வருகின்றதே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக இருக்கும்போது உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்களையும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் நடத்துகின்ற எல்லாம் உன் நல்வழிப்படுத்தும் என்பதை புரிந்து கொள். உனக்கான சந்தோஷம் என்றும் உன் வாழ்க்கையில் நிலைநிறுத்தும் என்பதை உணர்ந்து கொள். எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்த என் பிள்ளைக்கு இனிமேல் நிச்சயமாக நல்லது நடக்கும். எத்தனையோ புரிந்து கொண்டால் போதும் என்றே உனக்கு சோதனைகளையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று யோசிக்கின்றாய். ஆனால் என் பிள்ளை நீ சோதனைகளை கொடுத்த இவர்களை இனிமேல் திருத்த முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர முடியும். அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொடி பொடியாகி நீ நல்லதை பெற்றுவிட முடியும். கருப்பன் உனக்கு துணை இருக்கும்போது வேறு எதை பற்றி கவலையும் உனக்கு தேவையில்லை அல்லவா? வேண்டாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கிறதா என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் நடப்பது எல்லாம் ஒவ்வொரு நாளும் நன்மைக்கு கொடுக்கும் போது சர்வ நிச்சயமாக என் குழந்தை இந்த கருப்பனின் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைவாய். கருப்பன் இருந்து கொடுப்பது என்ன சாதாரண காரியம் கிடையாது. என் குழந்தையே, உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தது யார் என்று அப்பா சொல்கின்றேன். சற்று செவி கொடுத்து கேள். கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிடாதே. உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எண்ணற்ற விஷயங்களுக்குள் உன்னை தள்ளிவிட்டு வேதனைப்படுத்துகின்றார்கள். எந்த நிலையிலும் இருந்து நீ மீண்டு வரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை தான் நீ சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் மீண்டும் மீண்டும் உன்னையே தொடர்ந்து வர வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த சூழ்நிலையில் எந்த நல்ல நிலையிலையும் உன்னை அடைந்து விட முடியாது என்பதுதான் உண்மை. எப்போது நமக்கு நல்லது நடக்கும், எப்போது நம் வாழ்க்கை நமக்கான வெற்றியை கொடுக்கும் என்று யோசித்து யோசித்தே என் பிள்ளையின் வாழ்க்கையில் பாதி நாட்களை தொலைத்து விட்டாய். அப்பன் சொல்வதை கேட்டு உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் யார் என்று தெரிந்து கொள். இன்றும் விட்டுவிட்டாய். ஆனால் எதிர்வரக்கூடிய நேரத்திலும் இவர்கள் மேலும் மேலும் உன்னை துன்புறுத்துவ நினைப்பார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண், இவளினுடைய பார்வை எப்போதும் சரியில்லை. உன் இல்லத்தின் மீது எப்போதுமே ஒரு குறுகுறு பார்வையை அவள் வைத்து கொண்டுதான் இருக்கின்றாள். அவளினுடைய இந்த குறுகுறு பார்வையினால் உன் இல்லத்திற்கு வருகின்றவர்கள் கூட யார் வருவதை நிறுத்தி விடுகிறார்கள். யார் வருகிறார், யார் பேசுகிறார், என்ன நடக்கிறது என்று பேசுகின்றார்கள் என்பதில் அவருக்கு இருக்கின்ற ஆர்வம் வேறு யாருக்கும் கிடையாது. உனக்கே உன் வாழ்க்கையை பற்றி அவ்வளவு தெரியாது. ஆம், அவர்களுக்கு தெரியும். எந்த நாளில் எந்த விஷயத்தை செய்தாய், எந்த நாளில் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடந்தது என்பது எல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். என் குழந்தையை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் இவரிடத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் உனக்கு துன்பங்கள் வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, என் குழந்தையே, உனக்கு இவர்கள் சேவனைகளை செய்தது எப்படி தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில், அதாவது மிகவும்
அதிகமான நெருக்கத்தை இருந்து இப்போது உன் குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகளால் பிரிந்து சென்ற ஒரு சிலரை தன்னுடைய கையுக்குள் போட்டு கொண்டு அவர்களின் மூலம் உனக்கு செய்வினைகளை இவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள். இவர்கள் நினைக்கின்ற இந்த செய்வினையின் பலனாக உன்னுடைய வாழ்க்கையில் பல விதமான விஷயங்களை நீ இழக்க வேண்டியது இருந்தது. இந்த கருப்பன் அதனை புரிந்து கொண்டேன். என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் அவர்களை கண்டதும் ஓடி சென்று தண்டனையை கொடுக்க விடலாம் என்று முடியாதல்லவா? ஏனென்றால் அப்பன் யாரையும் சற்றென்று எந்த ஒரு துன்பத்திற்கும் ஆளாக்குவது கிடையாது. அவர்களின் தன்மைகளை பெற்று அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்படியானால் இன்று அவர்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் புரிந்துவிட்ட பிறகு அவர்களுடைய இந்த எண்ணத்தின் உச்சம் இந்த கருப்பனை அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க தயாராகிவிட்டது. முதலில் இவர்களை நான் என் கட்டுக்குள் கொண்டு வர முற்பட்டேன். அப்பா, இப்போது இந்த பிள்ளை உனக்கு செய்வினைகளை செய்வதற்கு இவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தை எப்படி நாம் செயல்படுத்துவது என்பது இவர்கள் பல நேரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது என்பதை தொடர்ந்து கஷ்டங்கள் வரும்போதுதான் உனக்கே சந்தேகம் வந்ததல்லவா? யாராவது ஏதோ ஒருவர் உனக்கு செய்திருப்பார்களா? எதற்காக நம்மை மட்டும் இப்படி கஷ்டங்கள் புரட்டி போட்டு எடுக்கிறது என்கின்ற சந்தேகம் உனக்குள் வந்ததல்லவா? என் பிள்ளையே, அதனால்தான் இந்த கருப்பன் இன்று உனக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்களை கொடுக்க இவர்கள் நினைத்தது உண்மை. அதற்காக இவர்கள் செய்தது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சின்ன சிறு குழந்தைகளின் மனதை கூட இவர்கள் கலைக்கின்றார்கள். ஒருவராக தன் பக்கம் வளைத்து கொள்ள நினைக்கின்றார்கள். இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு அவர்களின் நல்லவர்கள் என்று நினைத்து எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் சொல்லிவிட நினைக்கின்றார்கள். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்களை எல்லாம் சொல்லி சொல்லி உன்னுடைய குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் இவர்கள் செய்த விஷயங்களால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் என்னவென்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த நேரம் அவர்கள் என்னுடைய கட்டுக்குள் வந்துவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. கருப்பன் கொடுத்த மன்னிப்பு அவர்களுக்கு தகுதியானது இல்லை. கருப்பன் கொடுத்த வாய்ப்பு அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். அதனால் இனிமேல் இவர்களை விட்டு வைத்தால் ஆனால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்பதற்காக உன் அப்பன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை சரியான தருணத்தில் கொடுத்து விட்டேன். இனிமேல் அவர்களுக்கு எதற்கு என் பிள்ளை நீ பயப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள். இப்போது நான் சொன்னது போல எல்லாம் உன் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் உனக்கு நல்ல வழிப்படுத்தும். எல்லாம் உன் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உணர்த்திவிட்டால் போதும். இனிமேல் யாரும் எதையும் செய்தார்கள் என்று எண்ணி நீ பயப்படாதே. உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை இவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். இனி ஒருபோதும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் எடுபடாது என்பதை நீ யார் என்ன சொன்னாலும் அதனை உடனடியாக நம்பிவிடாதே. நல்லவர்கள் சொல்வதையே நான் 4 நாள் உட்கார்ந்து பேசுவார்கள். கெட்டவர் சொல்வதை மட்டும் நீ சற்றென்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் இனிமேல் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நீ எல்லாவற்றையும் செய்ய தொடங்கு. சர்வ நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் இந்த கருப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை ஒரு நாளும் உன் அப்பன் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள விதத்தில் உன்னை நான் எப்படி
நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இனி எந்த சூழ்நிலையில் உனக்கு கெடுதல் நடத்த விடாமல் உன் கருப்பன் உனக்கு பாதுகாவலாக இருப்பேன் என்பதை மனதில் கொண்டு நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும்.